நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களோ, எய்த்த வீட்டுக்காரங்களோ, நமக்கு தெரிஞ்சவங்களோ, நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ யாருமே எப்படி முடிய இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? எப்படி ஹேர் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ அழகாக இருந்தாலும், நம்மளோட முடி எவ்வளோ அழகாக இருந்தாலும், நம்ம எப்படி நல்லா இருந்தாலும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதே நெகட்டிவ் விஷயம்னா முன்னாடி வந்து கேட்பாங்க. நீங்களும் அதே மாதிரி யாரும் ஐயோ நம்ம அழகாயிட்டோன்னு கேட்கலையே, நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம், முடி வளர்ந்துருச்சுன்னு யாருமே சொந்தக்காரங்க கேட்கல, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. யாரோ தெரியாதவங்க ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்தவங்க, உங்களோட அக்காவோ தங்கச்சோ இல்லை உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்கள கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் என்ன இழைச்சிட்டீங்க, நீங்கள் என்ன குண்டாயிட்டீங்க, நீங்கள் ஹேர் வளர்ந்துருக்கே, புதுசாக நீளமாக இருக்கே, ஹேர் நல்லா சில்கியாக இருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், முடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க, கரெக்டான ஹேர் ஆயில் செலக்ட் பண்ணுங்கள். எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மசாஜ் கொடுக்கும்போது கண்டிப்பாக வித்தின் 3 months உங்களோட பேபி ஹேர்ஸ் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹேர் ஃபால் ஆகிறது ஒரே மாதத்தில் ரெடியூஸ் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போதே முடி அவ்வளோ ஒரு சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.